சரிங்க, நீங்களே சொல்லுங்க. எந்த தவறும் செய்யாதவனா ஏங்க ஓடி ஒளியணும்? என்ன சம்பந்தம் இருக்கு, ஏது சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை தூக்குறங்க. அப்ப அவன் வாயாலேயே சொல்லுவான் யாராருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏது சம்பந்தம் இருக்குன்னு. என்னையா முழிக்கிறீங்க? கோபி இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாக்குற விதத்துல நான் பாத்துக்கிறேன். வாங்கயா. என்ன தம்பி, நாம சொல்றது இருந்தாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். அதாவது பரவாயில்ல, கோபி மச்சான் எங்க இருக்காருன்னு யார் இவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியலையே. சார் நான் உங்களை நம்பித்தானே இங்க. இப்ப எஸ்ஏ என்னடானா என் மாப்பிள்ள கோபி தான் கொலை பண்ணிருப்பாருன்னு வெறியோட இருக்காரு சார். இதுக்கு அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். பாவம் சார் அவரு. ஏன் சார் அவர் அப்படி பாடாப்படுத்துறீங்க? இங்க பாருங்க, இதுல என்னால ஒரு எல்லைக்கு மேல தலையிட முடியாது. எனக்கு உங்க பிரச்சனை புரியுது. ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே தலைகளை நடக்குதே. இங்க பாருங்க, இந்த கேஸ் முழுசா நடக்கலன்னு கோகுலோட அப்ப நேரா எஸ்பி கிட்ட போய் சொல்லி அவர் இந்த கேஸ பத்தி டீடைல்ஸ் எல்லாம் எஸ்ஏ பார்த்து பாரு, நீ இல்ல தலையிடாதன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சார் பண்ணட்டும்? இப்ப என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்டாலும் என்ன வேலை செய்ய விடாம இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாருன்னு நேரா எஸ்பி கிட்ட போய் சொல்லுவாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சார் நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? இங்க பாருங்க, இந்த கேஸே நீங்க கோகுலை கொன்னுட்டீங்கன்னு உங்க மேலதான் சந்தேகமா ஒரு புகார் கொடுத்திருக்காரு. கோகுல் உயிரோட இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை ஆத்துல குதிச்சப்ப இறந்திருந்தா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவங்க அப்பனுக்கு கோபி மேல வெறியா இருக்கான். கோபியை பிடிக்காம யாரையும் தூங்க விட மாட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா, கோகுல் உயிரோட இருந்தாலும் அவன் இங்க வரணும், இல்லன்னா கஷ்டம்தான். என்ன தம்பி, இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறாரு? என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியலங்க. இப்படி செய்யாத தப்புக்கு போலீஸ் தேடி தலைமறைவு அது இதுன்னு அலைஞ்சு இருக்கிற பிரச்சனையில இப்ப ராகினி விஷயம்தான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. நல்ல வேலை சம்பந்தியம்மா இப்பயாவது நம்மள புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்களே. அதையே நினைச்சு உள்ள பயந்துகிட்டே இருந்தங்க. ஏங்க அதெல்லாம் சரிங்க. அடிக்கடி இந்த மாதிரி பயம் வருதும் பாதியில போறதும் சகஜம்தான். அதுங்க மச்சான் உள்ள இருக்கும்போது நாங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த பாருங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலைங்க. எது சரியா படலங்கிறீங்க? ஏங்க என் மச்சான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க, ஒரு பேச்சு முச்ச கூட காணோம். என்ன நினைச்சு பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னு நினைச்சு பண்றீங்களான்னு புரியல. இந்த வக்கீல் வந்துருவாரு, நாளைக்கே உங்க மச்சான் வெளில வந்துருவான்னு சொன்னீங்க. ஒண்ணுமே நடக்கலையே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருந்த ஜெகநாத கடைசியில அவர் குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அவரை காப்பாத்திக்கவே அவரால் முடியல, இதுல அடுத்த ஆளை காப்பாத்துறாராம். வெக்க கேடு. என்ன சொல்லி புலம்புறதுனே தெரியலங்க. என்னங்க செய்ய, எல்லா சூழ்நிலை அப்படி. என்னங்க சூழ்நிலை? சும்மா சூழ்நிலை சும்மா குத்த வச்சு உட்காந்துருந்தா சூழ்நிலை சரியா பெறுமா? நாம தாங்க சரியில்லை. என்ன உங்களுக்கு செலவு பண்ண பயமா இருக்கா? செலவா? எதுக்கு செலவு? என்னங்க புரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஜெகநாத ஒருத்தருக்கு தான் ஊர்ல இருக்க வக்கீல் கோர்ட் எல்லாம் தெரியுமா? மத்தவங்களுக்கு யாரும் ஒண்ணும் தெரியாதா? சரிங்க, செலவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஏங்க என் மச்சான் இருக்க போய் தானங்க அந்த கோகுல் கொள்ளையடிச்சு போன பணம் நகை எல்லாம் திரும்ப வந்துச்சு. ஓ, என் மச்சான் மட்டும் இல்லைன்னா அந்த நகை பணம் எல்லாம் திரும்பி வந்திருக்குமா? இல்ல நீங்களும் தான் சீருன்னு வெயிட்டா வாங்கிருப்பீங்களா? எல்லாம் என் மச்சான் பண்ணதுங்க, என் மச்சான் பண்ணது. அதான் பணம் நகைன்னு எல்லாம் வெயிட்டா வச்சிருப்பீங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வெளில விட்டா பெரிய வக்கீலா பார்த்து சுப்ரீம் கோர்ட் வக்கீல வச்சு என் மச்சான வெளில எடுக்கலாம்ல. என்னடா இது புரியுற மாதிரியா பேசுறாரு இவரு? பாத்தியா மகேஷ், நான் புரியாம பேசுறேனா? இவங்க சொல்றாங்க. நீ என்ன கேட்டு இந்த வீட்டுக்கு வந்த? ஒரே ஒரு காரு, இப்போ அந்த காரையும் காணோம். உன் வீட்டுக்காரர் மொத்தமா உள்ள போயிட்டான். ஏங்க இருக்கிற பணம் நகையில எடுத்து வெளில விட்டா அழகா வெளில கூட்டு வந்துடலாம்ல. ஏங்க உங்க பணம் பட்டியல பாம்பா இருக்கு. அது சரி, எங்க பெத்த பிள்ளையே தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காப்ல, நீங்க அவருக்கே ஒளிர இடம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரையே காப்பாத்த நினைக்க மாட்டேங்கிறீங்க. இதுல எங்க என் மச்சான போய் ஐயா என்னங்க இந்நேரத்துக்குள்ள இந்த காமெடிக்குள்ள நீங்க இங்க யாருங்க சொக்கலைங்க? சொக்கு ஏய், என்ன முடிக்கிற? யாரு சொக்கலைங்க?
இல்ல சொக்கலிங்கம் நான் தான். நான் ஒரு தப்பு தாண்டா பண்ணல சார். என் மேல ஒரு குத்தமும் கிடையாது சார். நான் வெறும் பாவி, அப்பாவி சார். யோ நீ தானே சொக்கலிங்க, உன் மகன் தானே கோபி. அதானே பார்த்தேன். நம்ம மேலையாவது கம்ப்ளைண்ட் ஆகுது கொடுக்கறதாவது. நம்ம தான் ஊரஞ்சு உத்தமனாச்சே. நீங்க தேடி வந்த சொக்கலிங்கம் உள்ள இருக்காரு. படையோட வந்திருக்கிறீங்க. உள்ள போனீங்கன்னா கொத்தோட அள்ளிடலாம். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன சார், நீங்க கேட்டா மட்டும் நாங்க பதில் சொல்லணும், நாங்க கேட்டா நீங்க சொல்லக்கூடாதோ? அப்படியா? ஸ்டேஷனுக்கு என் கூட வா, ரொம்ப விளக்கமா சொல்றேன். பகவானே வேணாம் சார், போங்க போங்க. துண்டு போட்டிருப்பார். வணக்கம். யோ ஓகே சார். என்னங்க, என்ன விஷயம் இத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்க தானே சொக்கலிங்கம்? ஆமாங்க. உங்க வீட்டுல தான் உங்க மகன் கோபி ஒளிஞ்சிருக்கான்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் செக் பண்ண வந்திருக்கோம். 2 பேர் உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. போங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க. நீங்க எங்க போங்க. இந்த பாருங்க, என் மகன் கோபி எந்த தப்பும் பண்ணாதவன். எங்க என் மச்சானே எந்த தப்பும் பண்ணாதவங்க. நீங்க அக்கம் பக்கத்துல கேட்டு பாருங்க, நாங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாதவங்க. இப்படி பாதராத்திரியில போலீஸ் விட்டு வீடு முழுக்க தேட சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. உங்க மகன் மேல கொலை கேஸ் இருக்குங்க. தேடாம எங்க உங்க பையன்? சொல்லுங்க, எங்க உங்க பையன்? சார் நாங்க தான் தப்பே பண்ணலங்கிறோம், அப்புறம் அது இதுன்னா எப்படி சார்? சரி தப்பு பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணாதவன் ஏங்க தலைமறைவா இருக்கணும்? ஏன் போலீஸுக்கு பயந்து ஓடணும்? கிடைச்சா நீங்க அடி பின்னிடுவீங்கன்னு தான் சார். அவங்க உங்களுக்கு 1000 வேலை இருக்கும் சார். என்னங்க வேலை? போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்சு தலைமறைவா இருக்கிறதா? என்னங்க உம்முன்னு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க சார். அதான் அந்த ஜெகநாதன், அவர் பையன் அசோக், என் மச்சான் செல்வரங்கம் எல்லாரும் இதுக்கு உள்ள வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் சார் கோபியை வேற தேடிட்டு இருக்கீங்க? ஏன் தேடுறோம்னா அவன் தானே இந்த கேஸுக்கு மெயின் அக்யூஸ்ட். அவன் கிடைச்சாதான் இந்த கேஸை முடிக்க முடியும். இங்க பாருங்க, அவன் கிடைக்கலனா இவர் சொன்ன யாரும் வெளியே வர முடியாது. இது சும்மா இல்ல, கொலை கேஸுங்க. சொல்லுங்க, எங்க உங்க பையன்? சார் அப்போ கோபி வராம எதுவுமே பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? இந்த கொலைக்கு உடந்த இவங்க தானே சொல்லி அந்த ஜெகநாதன், அசோக், செல்வரங்கம் 3 பேரையும் சார்ஜ் ஷீட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் கோபிக்கு பிடிவாரண்டு தான். சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்கன்னா? சார் என் மச்சான் எந்த தப்புமே பண்ணல சார். அப்ப கோபி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சார் என்ன சார் உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? என் மச்சான் மேல இவ்வளவு பெரிய பழியா? இப்ப உங்களுக்கு என்ன சார், கோபி எங்க இருக்காருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? வேலு சார் அவரு அவங்க அத்தை புஷ்பா வீட்டுல இருக்காரு சார். அந்த வீடு எங்க இருக்கு? சார் எனக்கு தெரியும் சார். நீங்க இங்கே இருங்க. இங்க இருந்து எந்த தகவலும் வெளியில போக கூடாது. எல்லாரும் செல்போனையும் வாங்கி வைங்க. ஒருவேளை கோபி வந்தானா பிடிச்சு வைங்க. சார் சார், என்ன சார், அவனோட எதிர்பார்த்தேன். இப்படி வெறுமையோட வரீங்களே சார். ஒருத்தரையும் பிடிக்கலையா? ஏன் நீ வாரியா? ஐயோ பகவானே, போங்க சார், போங்க போங்க. ஏப்பா இங்க வா. என்ன? போலீஸ் வருது போகுது விசாரணைலாம் சொல்லுதே, உனக்கு ஏதாவது தெரியுமா? நானும் உங்களை மாதிரி பக்கத்து வீடு தானே, என்கிட்ட கேட்டீங்கன்னா? ஏய், உன்னைத்தான் கலராக்குறேன், வெள்ளையாக்குறேன், தக்க தக்கன்னு பண்றேன்னு கண்டதெல்லாம் பூசி விடுதல உன் ஃப்ரெண்டு. எதுவும் சொல்லிச்சா? எனக்கு எதுவும் தெரியாது. வேணும்னா நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் கலரான பேச்சு மாறுது பத்தியா? யோ என்னங்கிறப்ப? ஒண்ணு இல்லப்பா, நீ சிகப்புதான் சிகப்புதான். போமா. ஆளுகளும் சைஸுகளும் ஐயனார் கோயில் உருவார மாதிரி. போலீஸ் வர்றாங்க போறாங்க, ஆளுகளை பிடிக்கிறாங்க, கடைசியில மாலை மரியாதையோட கொண்டாந்து இறக்கி விடுறாங்க. அப்பா அப்பா போலீஸ் வந்திருக்காங்கப்பா. போலீஸா? நம்ம வீட்டுக்கா? என்ன சார், என்ன விஷயம் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க தானே பிரைஸ் உடா? நான் தான். உங்க வீட்டுல கோபி தங்கி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நாங்க செக் பண்ணணும். என்ன சொல்றீங்க? யார் சொன்னா? வேலு, செல்வரங்கத்தோட மாமா. சார் அவன் ஒரு லூசு. அவன் பேச்சுக்கு ரெடி இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? சார் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நாங்க செக் பண்ணணும். நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல சார் செக் பண்ணணும், அவ்வளவுதான் சார். சார்
நடுக்குற ஜாமத்துல இருந்து தேடுறா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, சொன்னது செல்வரங்கத்தோட மாமா வேலு, அதுவும் இல்லாம கோபியோட மாமா தானே நீங்க. உங்க வீட்ல ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க சார், எங்களுக்கு ஒத்துழைச்சா நல்லது, இல்லனா பிரச்சனை தான். இல்லனா என்ன சார் பண்ணுவீங்க? சுமதி, இருமா இருமா இருமா, அவங்க தேட தானே போறாங்க, போய் தேடுங்க சார், போங்க போங்க. என்னப்பா இது போலீஸ் வந்திருக்கு? கோபி இங்க ஒளிஞ்சிருக்கிறதா லூசு பாயில் வேல் சொன்னானா, அதான் தேடி வந்திருக்காங்க. என்னப்பா இதெல்லாம்? தேடட்டுமா? வாங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க கோபியை காணோம். என்னங்க பாக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க, தேடுவீங்க, நாங்க ஒத்துழைக்கணுமா? ஏன் சார், என் வீட்டுல வந்து தேட வந்திருக்கீங்களா? சர்ச் வாரண்ட் இருக்கா? இது குடும்பம் இருக்கிற வீடு சார், எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு தேடுற அது இதுன்னு உருட்டுறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் எங்களுக்கு தகவல் வந்துச்சு, தேடணும் அவ்வளவுதான். சார் அந்த பைத்தியக்காரன் சொல்லுவான் சார், அங்க இருக்கா இங்க இருக்கா, எம்எல்ஏ வீட்டுல இருக்கா, அதிகாரி வீட்டுல இருக்கா, மந்திரி வீட்டுல இருக்கான்னு சொல்லுவான். போய் தேடி பாப்பீங்களா? நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க அவங்கள. சார் அதுக்கு இல்ல சார். சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இத பாருங்க, நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், எனக்கு ரூல்ஸ் தெரியும், எப்படி பார்க்கணுமோ அந்த விதத்துல பாத்துக்கிறேன், கிளம்புங்க. சார் அந்த வேலுவை பிடிச்சு கையோட ஸ்டேஷன் கொண்டு வாயா. கோபிங்க இல்ல, நான் கூட்டு வந்துடுறேன் சார். உங்களை ஐயா கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னையா கோபி பிடிச்சாச்சா? என் மச்சான விட்டாச்சா? யோ ஐயா உன்னதான் கூட்டு வர சொன்னாரு. என்னவா எதுக்கு? ஏங்க இந்த பாருங்க, நான் ஏதோ பிரச்சனை முடிஞ்சா சரி அப்படின்னு தான் கோபி இருக்கிற இடத்த சொன்னேன். கோபி எனக்கு தம்பி முறை தாங்க, அதுக்காக விட்டுலாம் கொடுக்க முடியாது. எனக்கு பிரச்சனை தீரணும், அது மட்டும் தாங்க எனக்கு வேணும். என்னை கூட்டிட்டு போய் காமிச்சு கொடுத்ததுக்காக இந்த அவார்டு ரிவார்டு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்குங்க. நீங்க என்ன அவார்டு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் நான் கையால கூட தொட மாட்டேன். யோ லூசு, நீ சொன்ன இடத்துல கோபி இல்லையாமா? ஐயா உன்னை தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அச்சோ என்னது, கோபி எங்க இல்லையா? யோ நீ ஸ்டேஷன் வாயா, அங்க பேசிக்கலாம். நான் எதுக்குங்க வரணும்? நல்லா வர முடியாதுங்க. நீ ஏன் வரணும், எதுக்கு வரணும் ஐயா சொல்லுவாரு, நட. என்னால வர முடியாதுங்க. ஏங்க என்னங்க ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடுறாங்க, நீங்க என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? அதான் கேட்காமலே அவரே எல்லாம் சொல்லிட்டாரு, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு கேட்டுவாங்க. யோ நீ வரலைன்னா ஐயா அடிச்சு இழுத்து வர சொல்லிருக்காரு, வாயா. அப்பா என்னப்பா இது, அவர் போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. இல்லம்மா, அது தப்பான தகவல் சொல்லிட்டாருன்னு கண்டிச்சு அனுப்புவாங்க, அவ்வளவுதாம்மா. வேற என்னப்பா இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க? ஏற்கனவே தம்பி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சாந்தி என்ன அவ்வளவு சத்தம் போடுறாங்க, இப்போ இவரையும் கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா நான் அந்த வீட்டுல போய் வாழ்றதா வேண்டாமா? என்ன மகேஷ் இப்படி துடிச்சு போற நீ? நாங்கெல்லாம் வாயை பொத்திட்டு இருக்கும்போது கோபி எங்க இருக்கான்னு சொன்னது வேலு, அப்ப ஒண்ணு நீ துடிக்க காணும். இப்ப அவரை கூப்பிட்டு போகணும்னா பதற நீ. அட விடு மகேஷ், அந்த ஆளு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துக்கணும். இல்ல அதெல்லாம் போலீஸ்ட்ட கண்டபடி பேசினா அவங்க விட்டுருவாங்களே அவங்க. நீங்க கொஞ்சம் வாய் மட்டும் சும்மா இருக்கீங்களா? ஆவுனா எதையாவது பேசிட்டு மகேஷ் இது தப்பு. இருக்குண்ணே இருக்குண்ணே. என்ன மகேஷ், எதையாவது மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பேசுவான், வாயை முடிக்குவேன், நான் கோவிச்சுட்டு போயிடுவேன், அண்ணனை நான் தப்பா நினைச்சுக்குவேன், இங்க ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் பழைய காலம், நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவனை வாய் எடுக்கிற மாதிரி பேசுறேன். என்ன என்ன மூணாவது மனுஷன் நினைச்சியா? நான் உன் சித்தப்பா, அது மனசுல வச்சுக்க. போலீஸ் வந்து என்ன ஏதுன்னு கேக்குது, வாய வேகமா தருது, கோபி அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு போதுறான். அப்பெல்லாம் சும்மா இருந்த ஏன் கோபிய பிடிச்சிட்டு போன உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? என்னவோ சாந்தி பேசணும் ஆதி பேசணும் என்னமோ பயமுறுத்துற. கோபிய பிடிச்சிட்டு போன எல்லாரும் என்ன வேலுவை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறியா? சந்தர்ப்பம் தெரியாம வாய விட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 4 அப்பா வாங்கிட்டு வரட்டும், அப்பதான் இந்த ஆளுக்கு புத்தி வரேன். மயிலு இதாண்டா, இதாண்டா என் மயிலு, என் பழைய மயிலு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சிக்கினீங்கடி, நல்லா சிக்கினீங்க. என்னடா முறைகிறீங்க? எல்லாம் கூட்டமா மாட்டிக்கினீங்களே. வேண்டாம், இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்காரு, வந்த உடனே சொல்றேன், சும்மா போன்ல தொந்தரவு பண்ணாதீங்க சார்.
என்ன சார் ஃபோன் பண்ணிருந்தீங்க? அந்த கோபி சிக்கிட்டானா? எங்க சார் அவன் இப்ப? நீங்க வேற சார். அந்த ஆள் வேலு சொன்ன மாதிரி பிரைஸ் உடன் வீட்டுல கோபி இல்ல சார். அந்த பிரைஸ் உடன் என்ன வறுத்து எடுத்துட்டான் சார். நடையா கை விடுங்க சார். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? கை விடுங்க. போயாங்க. சார் என்ன சார் போய் பாத்தீங்களா? கோபி அங்க இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கா தேடி பாத்தீங்களா இல்லையா? டேய் மாப்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை வெளில எடுக்க வேண்டியது என்னோட கடமைடா. சார் என்னை பத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொந்த பந்தம்லாம் நமக்கு முக்கியமே இல்லை சார். எனக்கு நீதி, நேர்மை, நியாயம் அது மட்டும்தான் சார் முக்கியம். நமக்கு பொண்ணு எடுத்த இடமா இருந்தா இல்லை எடுக்காத இடமா இருந்தா நமக்கு என்ன சார்? சார் என் மாப்பிள்ளையை காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் கோபியை காட்டி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு உண்மை வெளியில வரணும், அது மட்டும் தான் சார் முக்கியம். இந்த தங்க பதக்கம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல சிவாஜி பெத்த பையனாவே இருந்தா கூட நீதி நீதி தான், நேர்மை நேர்மை தான் அப்படின்னு இருப்பாரு. நானும் அந்த மாதிரி தான் சார். சார் நீ கவலைப்படாதீங்க சார். அந்த பிரேசுடன் வீட்டுல போய் மறுபடியும் நல்லா தேடி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கையும் சுத்தம் வாயும் சுத்தம் சார். இங்க வாங்க. டே மாப்ள பாத்தியா, போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய் இல்லடா மாப்ள. நீ கவலைப்படாத மாப்ள. மாமா நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. வா நண்பா. ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஐயோ ஐயோ சார் அடிக்காதீங்க சார். சார் அடியா. ஏய் நீ விக்கு பார்ட்டியா? விக்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலும் இல்லையா சார்? சார் விக்க கொடுத்துருங்க சார். ரொம்ப அசிங்கமாயிடும் சார். சரி வா. சார் கொடுங்க சார். அது ஒண்ணும் இல்ல மாப்ள, கொஞ்சம் சவுண்டா விசாரிச்சாரு அவ்வளவுதான். ஏன் சார்? சார் இன்னொரு 4 அடி சேர்த்து கூட அடிச்சுக்கோங்க சார். அந்த விக்க கொடுங்க சார். டேய் மாப்ள சொல்லி விக்க வாங்கிக்கூடா. டேய் குனிய வச்சே குத்து குத்து குத்துறாரா, தாங்க முடியலடா. சார் எங்க மாமாவை நல்லா விசாரிங்க சார். அவரை நீங்க மதிச்சு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு. ஏண்டா உன் பேச்ச கேட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் திட்டு வாங்கியிருக்கனா? எங்கடா இருக்கான் கோபி? சார் சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய் உண்மையை சொல்லு, கோபி எங்க? சார் நீங்க இந்த ஜெகநாதன் வீடு, அப்புறம் அந்த நெல்லி வீடு அங்கெல்லாம் போய் பாத்தீங்களா சார்? நெல்லி வீடா? ஆமா சார். அவர் அந்த சுக்கலிங்கத்தோட இன்னொரு சம்பந்தி சார். ஆமா சார், இவனுக்கு கோபியோட சொந்தக்காரங்க எல்லாம் தெரியும் சார். அங்க போய் பாருங்க சார். சார் கண்டிப்பா அங்கதான் இருப்பான்னு என்னால சொல்ல முடியாது சார். இருக்கலாம், ஏன்னா நெல்லி ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு நிறைய பண்ணிருக்காரு சார். அதனால ஒரு யூகத்துல தான் சார் சொல்றேன். சார் நீங்க இந்த ஜெகநாத வீட்லயோ இல்ல அந்த நெல்லி ஆண்டவர் வீட்லயோ கொஞ்சம் தேடி பாருங்க சார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சார். சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் விக்கு சார் கொடுங்க. வாங்கயா. ஏய் ஜெகநாதா, கோபி மாட்டுவான்டா. நல்ல மாட்டிக்கினீங்க, ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. தம்பி இவனை கொன்னே போட்டுறணுமியா? பார்த்து டேய் மாப்ள விக்க குடுறா. நான் மாட்டிறேன். மாற்றி நீ நல்லா மாட்டின. நெல்லிய பாப்பையை போட்டு கொடுக்குற. அவர் பத்தி தெரியும்ல உனக்கு. நீ தான் போட்டு கொடுத்த, நான் போட்டு விட்டுறேன். அவர் வந்து கழட்டி இருப்பாரு.